விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். அரசூர்ல பொதுமக்கள் சாலை மறியலை ஈடுபட்டிருப்பதற்கான காரணம் என்ன? என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள்? இந்த சாலை மறியல்னால அந்த நெடுஞ்சாலையில ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? என்ன சூழல் நீடிக்கிறது? விழுப்புரம் மாவட்டம் அரசூர்ல தற்போது மலட்டாறு ஆற்று வெள்ளப்பெருக்கு காரணமாக 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல கடுமையான பொருட்சேதமும் வெள்ள சேதமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் தற்போது சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடந்த 3 நாட்களாக இங்கே ஸ்தம்பித்திருக்கக்கூடிய தான் பார்க்க முடிகிறது. குறிப்பா அந்த அரசூர்ல பார்த்தோம் என்றால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கடும் வெள்ளப்பெருக்கு மலட்டாறு வெள்ளப்பெருக்கத்தின் காரணமாக நேற்றைய தினம் வரைக்கும் இடுப்பளவு வெள்ள நீர் என்பது கரை புரண்டு ஓடியது. இந்த நிலையில தான் சாலை என்பது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. பல கிலோமீட்டர் சுற்றி தான் சென்னைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில தற்போது பொதுமக்கள் இங்கே சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது இங்கே சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பா பல்வேறு காரணங்களை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க. என்னன்னா 3 நாட்களுக்கு மேலாக இங்கே ஒரு அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்கவில்லை. வெள்ளத்துக்கு மத்தியில தான் தத்தளித்ததாகவும் தற்போது மின்சாரங்களில் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசு சார்பில் அதிகாரிகளோ இல்ல அரசியல் பிரமுகர்களோ யாருமே தங்களுக்கு உதவுவதற்கு இதுவரை வரவில்லை என்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அந்த மலட்டாறு வெள்ளப்பெருக்கின் காரணமாக கார்கள், பைக்குகள் என பலவும் வெள்ளப்பெருக்கு அடித்து செல்லப்பட்ட ஒரு சூழல்ல பொதுமக்களுடைய உடைமைகள் அனைத்துமே வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டு விட்டதால் பொதுமக்களுடைய வாழ்வாதாரம், அதாவது பொதுமக்களுடைய உடைமைகள் அனைத்துமே வீணாக சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் குடியிருப்புகள் அனைத்திலுமே வெள்ள நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தன்னெழுச்சியாக தற்போது சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. பிரதான சாலை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து காணப்படுகிறது. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் தரப்புல இந்த போராட்டக்காரர்களை பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழல பேச்சுவார்த்தை எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் தொடர்ந்து போராட்டம் என்பது தொடர்கிறது. நேரம் செல்ல செல்ல திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக கடும் போக்குவரத்து நெரிசல். விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் வெள்ள பாதிப்பு மீட்பு பணியில் அதிகாரிகள் ஈடுபடவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது காட்சிகள் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சாலை மறியலால் அங்கு பல்வேறு போக்குவரத்து பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை தாய்மானவன் சொல்ல கேட்கலாம். தாய்மானவன், உங்களோட விவரங்களை தொடர்ந்து பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சுமார் 2 கிலோமீட்டர் வரைக்கும் தற்போது போக்குவரத்து என்பது கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அரசூர்ல தற்போது பொதுமக்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பெருவெள்ளத்தின் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது ஸ்தம்பித்திருப்பதாகவும் அரசு சார்பிலோ அரசு அதிகாரிகளோ யாருமே இதுவரைக்கும் எந்த ஒரு உதவியுமே செய்யவில்லை. 3 நாட்களுக்கு மேலாக மின்சாரம் இல்லாமல், அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இங்கே மிகுந்த சிரமத்தில் இருப்பதாக 18க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று வரை
வரைக்கும் பார்த்தோம் என்றால் இடுப்பளவு வெள்ள நீர்ல தான் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த நிலையில் தற்போது பரவலாக வெள்ள நீர் வந்தாலும் கூட பொதுமக்களுடைய இயல்பு என்பது தொடர்ச்சியாக கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. பொதுமக்கள் தற்போது தன்னெழுச்சியாக சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த அரசூர் பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் கரை புரண்டு வரக்கூடிய வெள்ளம் காரணமாக இருவேல்பட்டு ஆகிய சாலையில துண்டிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை செல்வோர் திருவண்ணாமலை புறவழிச்சாலையை பயணித்து தேசிய நெடுஞ்சாலையை வந்தடையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது. இந்த நிலைதான் ஒருவழி பாதையாக தற்போது போக்குவரத்து முதல் துவங்கிய ஒரு சூழல்ல தற்போது சாலை மறியல் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சாலை மறியல் காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் வரைக்கும் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவி வருகிறது. தாய்மானவன், இப்ப போக்குவரத்தும் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு, மறுபக்கம் மக்களுடைய வருகையும் இன்னும் போராட்டத்தில் அதிகமாகிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த சூழ்நிலையில அங்க அதிகாரிகள் யாரேனும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏதேனும் சந்தர்ப்பம் இருக்கா? நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த இந்த அரசூர் கிராமத்துல தற்போது இந்த போராட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதைய சூழல்ல காவல்துறையினர் தரப்புல தற்போது இங்க பேச்சுவார்த்தை என்பது துவங்கி இருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தையில எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நம்மால பார்க்க முடிகிறது. மின்சாரம் இல்லை, அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. உடைமைகள் அனைத்துமே காட்டாற்று வெள்ளத்தில் அழைத்து செல்லப்பட்டது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், குடிசை பகுதிகள், குடியிருப்பு பகுதிகள் என அனைத்து பொருட்களுமே வெள்ளத்தில் அடித்து காரணமாக பொதுமக்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அரசு தரப்புல தற்போது வரை எந்த ஒரு உதவியுமே செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடியுது. பிரதான சாலை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது 2 கிலோமீட்டர் வரைக்கும் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. பேச்சுவார்த்தைக்கு தொடர்ச்சியாக காவல்துறையினர் பேசி வந்தாலும் கூட உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் நேரம் செல்ல பல கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தாய்மானவன், இப்ப இந்த போராட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட இருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய காவல்துறை தரப்புல இருந்து மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கும்? காவல்துறையினர் தரப்புல தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் காவல்துறையினோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். அரசு அதிகாரிகள் வர வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியருக்கு இந்த கவனம் என்பது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரோ அல்லது DRO யாரேனும் ஒருவர் தற்போது வருகை தந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தை நடத்தும் வரை, பொதுமக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் வரை, இயல்பு வாழ்க்கை திரும்பும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தித்தான் தற்போது போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சுமார் 18க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியில அதன் காரணமாக அந்த கிராம மக்கள் தன்னிச்சையாக தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.